ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாக்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் சார் இன்னைக்கு நம்ம 18ஆம் தேதி வந்த ஹிந்து நியூஸை வந்து ஹிந்து நியூஸ் கிடையாது, டெய்லி நியூஸ். ஓகேவா? ஸோ டெய்லி நியூஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 14 to 15 நியூஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் அப்படின்றது நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் இந்த மார்ச் மந்த் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் mark2officer.in இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா கோர்சஸ் இருக்கும். கோர்சஸை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த கோர்ஸஸ். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா குவாலிட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ குவாலிட்டி வைஸ் இட் இஸ் நாங்கள் வந்து நல்லா தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அன்றைக்கின்னு இல்லாமல் வீடியோ சரி, பிடிஎஃப் சரி, தினமும் வீடியோ அப்படின்றது நம்மளோட யூடியூப் சேனல்லையும், பிடிஎஃப் அப்படின்றது டெலிகிராம் சேனலில், ப்ளஸ் ஏப்ரல் மந்தில் நம்மளோட வெப்சைட்லேயும் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இல்லைனா வந்து வெக்காப்ஸ் கியூசஸ் வந்து டெய்லி அட்டன் பண்ணோம். ஸோ டெய்லி எடிட்டோரியல் வெக்காப்ஸ் கியூசஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தினமும் நைட்டு ஒரு அரௌண்ட் 8 to 9 நாங்கள் வந்து குவிசஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம்ல, அந்த பிடிஎஃப்ல இருந்து, அதாவது வெக்காப்ஸ் பிடிஎஃப் சொல்கிறேன், பிடிஎஃப்ல இருந்து நாங்கள் குவிசஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையுமே நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோஸ் அப்படின்னா 6 மணிக்கு தினமும், சரியா, மண்டே டு ஃப்ரைடே 6 மணிக்கு டெய்லி வெக்கப்ஸ் வீடியோ. ஓகேவா? டெய்லி இந்த எடிட்டோரியல் அனலைஸ் பண்ணியும் 6:30க்கு இந்த டெய்லி நியூஸ் அப்படின்ற வீடியோவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே டெய்லி, வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி கம்பைலேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒர்த்தான ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற அவங்க வந்து என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா 5 lakh crore ஜிஎம்வி மைல் ஸ்டோன் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஜிஎம்வி அப்படின்னா என்ன? கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ அப்படின்றது தான் ஜிஎம்இ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 lakh crore வந்து இந்த ஜிஎம்இ வேல்யூ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 2025. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த 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 அச்சீவ்மெண்ட் அப்படின்றது 50 நாளுக்குள்ள அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் கிராசிங் 4 lakh crore. ஓகேவா? 50 நாளில் இந்த 5 லட்சம் கோடி ஜிஎம்இ மைல் சொன்னோம் அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நியூஸில் உங்களுக்கு தெரிய வேண்டியது இவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 lakh crore அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸில் இந்த ஸ்வயட் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜிஎம் செலிப்ரேட் 6 years of ஸ்வயட் இனிஷியேட்டிவ் விச் வித் ஓவர் 29,000 ஸ்டார்ட் அப்ஸ் 1.8 lakh உமன் பிசினஸ் ஆன் போர்டு அப்படின்றாங்க. சரி, நீங்க இந்த ஸ்வயத் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ பப்ளிக் சேவிங்ஸ் கவர்மெண்ட் இ-மார்க்கெட் ஹஸ் எனேபிள் குமுலேட்டிவ் சேவிங்ஸ் ஆஃப் 1,15,000 crore த்ரூ இட்ஸ் எஃபிஷியன்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இதை வந்து அடாப்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித் ஓவர் 1.6 lakh ரெஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் பையர்ஸ் இன்க்ளூடிங் மினிஸ்ட்ரிஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணாங்க. ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ் எப்போ ஆக்சுவலாக லான்ச் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணணும். இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே தானே? சரி, அடுத்த நியூஸ் போகலாம். சிஎஸ்சி அகாடமி அப்படின்றவங்க ஷலுனி யூனிவர்சிட்டி கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு ஆஃபர் குவாலிட்டி ஆன்லைன் எஜுகேஷன் அக்ராஸ் இந்தியா. ஸோ சிஎஸ்சி அகாடமி அண்ட் ஷலுனி யூனிவர்சிட்டி. இந்த ஷலுனி யூனிவர்சிட்டி அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இமாச்சல் பிரதேசில் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆன்லைன் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து குவாலிட்டி ஆன்லைன் ஹையர் எஜுகேஷனுக்காக பார்ட்னர் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிபிஏ, பிசிஏ, எம்பிஏ, எம்சிஏ அண்ட் எம்ஏ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஎல்இஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விஎல்இஸ் மீன்ஸ் வில்லேஜ் லெவல் என்டர்பிரினர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து விஎல்இஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு 4 lakh வில்லேஜ் லெவல் என்டர்பிரினர்ஸ் நேஷனல் வைஸ் இருக்காங்க. அது மட்டும் நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பை தி ஷலுனி யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓவர் 500 பேட்டர்ன்ஸ் வந்து அவங்க கிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பார்ட்னர் ஆயிருக்காங்க. பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஆப் லான்ச்டு டு என்ஹான்ஸ் யூத் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஆப்பை யார் லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவங்க தான் இந்த மொபைல் ஆப்பை லான்ச் பண்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா பிஎம்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், பிஎம்ஐஎஸ் அப்படின்றதுக்கு லான்ச் பண்றாங்க.
ஓகே தானே? ஸோ இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பர்சனலைஸ்டு டேஷ்போர்ட் அண்ட் ரியல் டைம் அலர்ட்ஸ் அண்ட் ஈஸி நேவிகேஷன் அப்படின்ற விஷயங்கள். ஸோ பேசிக்காக ஒரு ஆப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே தான் இருக்கும். இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ஆஃபர் 12-month paid internship to the youth aged 21 to 24, helping them gain skills and experience with the financial assistance of a 5,000 per month and a ஒன் டைம் 6,000. ஓகேவா? இந்த ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ 21லேருந்து 24 வயசு வரைக்கும், அதாவது காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்குவோம். ஸோ ஸ்கில்லை வளர்த்துக்கல அப்படின்னா நம்ம எங்கேயுமே சஸ்டைன் பண்ண முடியாது. எந்த எந்த டொமைனில் நீங்கள் வேணால் வேலை செய்யுங்க, இல்லைனா வந்து அது வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஐடியாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் க்ரோ பண்ணலை அப்படின்னா ஸோ எங்கேயுமே நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த 21, 24 ஏஜ் கேப்பில் வந்து நம்ம மோஸ்ட்லி எந்த ஸ்கில்லுக்குமே நம்ம சில பேர் இருக்காங்க. ஸோ 100ல் 10 பேர் நான் பார்த்துருக்கேன். ஓகே, அந்த 90 பேரில் தான் நானுமே ஒரு ஆள் தேவையில்லாமல் வீணாக்கினால. ஸோ அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு ஸ்கில்லை படிப்பான், அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆவான், கரெக்டாக சூப்பராக வேலைக்கு போயிடுவாங்க. பட் மீதி இருக்க 90 பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், நம்ம படித்த டிகிரியே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு கரெக்டான இடத்துல ஒர்க் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஸ்கில்லை கெயின் பண்ண விடாத ஒரு பிளேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ட்ராப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிக்கிறீங்க, இல்லை இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க, ஏதோ ஒரு பிஇஓ இல்லைனா வந்து எந்த யூஜி முடிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு ஜாப், ஸோ அந்த ஜாப் நம்மளுக்கு ஏதாவது கற்று தருதா, நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதா அப்படின்றத நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதத்துல நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாப் விட்டு சீக்கிரமாக வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நியூஸில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஸ்கீமால என்ன இம்பாக்ட் அப்படின்னா 1.27 lakh crore இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதால் கிரியேட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் 1.18 lakh ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய செக்டர்ஸ், ஸோ லைக் ஆட்டோமொபைல், ஃபினான்ஸ் அண்ட் ஐடியில் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி தானே? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா டாட்டும் வாட்ஸ்அப்பும் கொலாபரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டு காம்பட் டிஜிட்டல் ஃப்ராட்ஸ். இந்த இதுக்காக வந்து டாட்டும் வாட்ஸ்அப் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க. சரி, அந்த கேம்பெயின் பேர் என்ன அப்படின்னா ஸ்கேம் சி பச்சோ அப்படின்றது தான் அந்த ஸ்கேமோட பேர். ஸோ நம்மளுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ டாட் வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணி இந்த டிஜிட்டல் ஃப்ராடை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ யார் கூட அப்படின்னா வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, இல்லைனா இன்ஸ்டாகிராமா, இல்லை யூடியூபா அப்படின்ற மாதிரி கொஷின் வருது அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் அப்படின்றது உங்களோட பதிலாக இருக்கணும். ஓகே தானே? சரி, அடுத்த நியூஸ் என்ன, இண்டஸ்ட்ரி நியூஸ் போகலாம். ஸோ இந்தியா ரெனியூபிள் எனர்ஜி growth கீ டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ மார்ச் 2025ல் இந்தியாவோட ரெனியூபிள் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஒரு டேபிள் காலத்தை பார்த்தாலே, ஸோ உள்ள இருக்க நியூஸ் தான், பட் உள்ள இருக்க நியூஸை நாங்கள் அழகாக இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ டோட்டல் இன்ஸ்டால்டு ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்னா இந்தியாவில் 1,67,709 மெகாவாட் இருக்குது. இது வந்து எதை இன்க்ளூட் பண்ணது அப்படின்னா சோலார், விண்டு, பயோமாஸ் அண்ட் ஹைட்ரோ. ஸோ இந்த விஷயங்களை இன்க்ளூட் பண்ணது தான் இந்த ஓவரால் இன்ஸ்டால். இப்போ எவ்வளோ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னா 1,42,667 மெகாவாட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இதில் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா சோலாரில் 82,348, விண்டில் 25,532, ஹைப்ரிட்ல 35,787 அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் குஜராத்தில் மட்டும், ஓகேவா, ஸோ குஜராத்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 46,441 மெகாவாட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. டோட்டல் சோலார் கெப்பாசிட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 82,348. இது ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம். ஓகே தானே? ஸோ லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த ஆர்இ எக்ஸ்பெஷன் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இப்போதைக்கு ரெனியூவல் எனர்ஜியில் ரொம்ப லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா குஜராத் தான் உங்களோட பதிலாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து வேறு எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ இங்கே எல்லாருமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் விண்ட் கெப்பாசிட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பார்த்தா 25,532, அதை தான் இந்த இடத்துல தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை தான் இந்த உள்ள உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துருப்போம். பட் இது மாணவர்களுக்கு சீக்கிரமாக எளிமையாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டேபிள் இருக்காலும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் யோசித்து தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எப்படி படித்தா இன்னும் மைண்டில் நிற்கும் அப்படின்றதுக்காக. ஓகே தானே? ஸோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய ஐடியாஸ், என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. பட் நாங்கள் அதை எல்லாத்தையும் இப்பயே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கோம். ஸோ போக போக இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து நாங்கள் அந்த நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம் இந்த பிடிஎஃபில். ஓகேவா? சரி,
அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் உட்கோ ஃபைனலைஸ் 11,000 crore லோன் ஃபார் அமராவதி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து உட்கோ கூட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? 11,000 கோடி லோனுக்காக. எதுக்கு 11,000 கோடி எதுக்காக? அமராவதி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் இவங்க வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 11,000 யாரோட அப்படின்னா உட்கோ அப்படின்றது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ மற்ற விஷயங்களை நீங்கள் இந்த 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 ப்ராஜெக்டோட ஆம்பிஷியஸ் என்ன ஃபிகர்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நீங்கள் நியூஸ் பிடிஎஃப்ல தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டாடா சன்ஸ் அக்யூ 10% ஸ்டேக் வந்து டாடா பிளே கீ டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்களேன். டாடா பிளே இவங்க வந்து ஏர்டெல் கூட தான் டைப் ஆக போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். இன்கேஸ் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏர்டெல் கூட டைப் ஆக போகிறாங்க. ஆனால் இப்போ யாருக்கிட்ட இருக்கு, யாருக்கிட்ட இருந்து இந்த 10% டாடா சன்ஸ் அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் டமேசெக் ஓன்ட் பேட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கிட்ட இருந்து தான் இந்த 10% வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ டாடா சன்கிட்ட இந்த டைமில் 70% ஸ்டேக் வந்து டாடா பிளேல இருக்கு. ஓகேவா? ஸோ வால் டிஸ்னி வந்து மீதி இருக்க 30% வச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகிறது அப்படின்னா ஸோ டாடா பிளே வந்து ஏர்டெல் கூட டைப்ல பேசிட்டு இருக்காங்க பொட்டன்ஷியல் மெர்ஜருக்காக. ஸோ டைப் ஆன பிறகு ஏர்டெல் கிட்ட 52லேருந்து 55%. ஸோ மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா டாடா பிளே அண்ட் வால் டிஸ்னி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து 45லேருந்து 48% வந்து போக போகுது. அப்போ ஏர்டெல் தான் அதை வந்து ஓன் பண்ண போகுது அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெர்ஜர் என்டிட்டியோட எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6,000 to 7,000 crore இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. கரெக்டு தானே? ஸோ இல்லை நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ டாடா பிளே வந்து யாரோட மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்னும் முடியல. பட் டாக்ஸில் இருக்குது. மோஸ்ட்லி கண்டிப்பாக இந்த ஒரு இது வந்து முடிஞ்சிடும். கரெக்டு தானே? சரி, பேங்க்ஸ் ரைட் ஆஃப் பேட் லோன்ஸ் ஒர்த் 16.35 lakh crore இன் லாஸ்ட் டிகேட். இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ ரைட் ஆஃப் அப்படின்னா என்ன? லாஸ் ஆனது. ஓகேவா? நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துருப்போம். அந்த லோன் கொடுத்தவன் செத்துருப்பான். நம்மளால அந்த லோனை திருப்பி வாங்க முடியல அப்படின்னா அதுதான் ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அக்கௌண்ட்ஸ் நேமிங்கில் ஸோ ரைட் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ பேங்க்குக்கு ஓவராலாக எவ்வளோ ரூபாய் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 16.35 லட்ச கோடி லாஸ்ட் டிகேட் அப்படின்றாங்க. ஸோ லாஸ்ட் 10 வருஷத்துல இவ்வளோ ரூபா பேங்க்குக்கு நஷ்டமா போயிருக்கு. ஸோ வாரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுக்கப்புறம் அது வராது அந்த கடன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதுதான். ஓகேவா? சரி, ஹையஸ்ட் ரைட் ஆஃப் அமௌண்ட் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் 2019ல் 2.36 lakh crore, வைல் த அமௌண்ட் ரைட் ஆஃப் 2024 ஃபினான்ஷியல் 24ல் 1.7 lakh crore இருக்கு. இட் இஸ் லோவர் இந்த ப்ரீவியஸ் இயர் ரைட் ஆஃப் 2.16 lakh crore. ஸோ எந்த வருஷம் கடந்த 10 வருஷத்துல எந்த வருஷத்துல அதிகமாக இருந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 19ல் தான். எவ்வளோ ரூபா? 2.36 லட்ச கோடி. ஸோ ஃபினான்ஷியல் 24ல் எவ்வளோ அப்படின்னா 1.7 லட்ச கோடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்பி அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் 29 மேஜர் கம்பெனிஸ்ன்றாங்க. ஸோ அதில் அவங்ககிட்ட இருந்து மட்டும் எவ்வளோ வராக்கடன் இருக்குது அப்படின்னா 61,027 கோடி இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாம் நம்ம மக்கள் தலையில தான் கட்டுவாங்க. சரி, ஆர்பிஐ ஷார்ட் லிஸ்ட் 6 firms ஃபார் அ கரன்சி மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு 6 கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கரன்சி மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஷார்ட் லிஸ்ட் 6 entities இன்க்ளூடிங் என்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இதில் எந்தெந்த கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே தானே? ஸோ எந்தெந்த கம்பெனி அப்படின்னா இஐஎல் அண்ட் மீகோன், அசென்ச்சர், கோலியர்ஸ் அண்ட் பிடபிள்யூசி, பிசிஜி இந்த 6 கம்பெனியை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக கரன்சி மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்காக. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எத்தனை கம்பெனி செலக்ட் ஆயிருக்கு அப்படின்லாம் அப்படி இல்லைனா எந்த கம்பெனி ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எந்த கம்பெனி இதில் கிடையாது அப்படின்ற மாதிரி தெரியலாம். ஸோ இந்த 6 கம்பெனி தெரியணும். 6 கம்பெனியோட நேம் அப்படின்றதும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஓவர் வியூ என்ன? இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக? இந்த ஆர்பிஐ மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் வில் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் அ நியூ கரன்சி மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ், ஆட்டோமேட்டிங் வேர் ஹவுசஸ் அண்ட் இன்ஸ்டாலிங் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி அண்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம். இட் எய்ம்ஸ் டு அட்ரஸிங் இன்க்ரீசிங் கரன்சி வால்யூம்ஸ் அண்ட் improve the management of the cash distribution across India. ஸோ பேசிக்காக கேஷை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. கேஷ் ஃப்ளோவை எப்படிலாம் மானிட்டர் பண்ணுறது இல்லைனா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டே கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ கிளியர் தானே? ஸோ அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் யூஎஸ் டாரிஃப் ஆன் ஆன் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேடு டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபேஸ். ஓகே, இந்தியா வந்து இந்த யூஎஸ் டாரிஃப்னால 3லேருந்து 3.5 டிக்ளைன் வந்து ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண நியூஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் படித்து வச்சுக்கிறது, எந்த ஒரு நியூஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அதுக்கு முன்னால் பின்னால் ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதால் ஒரு இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா நான் அடுத்த நியூஸில் கூட நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
ஓகே. ஸோ இந்த டேபிள் காலம் இந்த நியூஸ்ல நம்ம தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாஸ் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு த யுஎஸ் 77.52 பில்லியன். ஓகேவா? அது மேல யுஎஸ் மெர்ச்சன்டைஸ்டு ட்ரேட் டெபிசிட் வித் இந்தியா வந்து 35.32 பில்லியன். இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் growth வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து 5.76%. ஸோ இந்தியா நியூசிலாந்து டிஃபென்ஸ் பேக்ட், இந்தியாவும் நியூசிலாந்து ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா என்ஹான்ஸ் மேரிடைம் சேஃப்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைஸ். ஸோ நான் டேரெக்டாக இதுக்கு போயிடுறேன். என்ன என்ன விஷயங்கள் அப்படின்னா மேரிடைம் சேஃப்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் கோஆபரேஷன், ஸ்ட்ரென்தனிங் டைஸ் இன் இந்தியோ பசிபிக் ரீஜன், பைலேட்டரல் டிஃபென்சஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் ஃபார் அ ஜாயிண்ட் எக்ஸசைஸ், டெக்னாலஜி ஷேரிங் அண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன். இந்த விஷயங்களுக்காக தான் இந்தோ பசிபிக் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ப்ராடர் ஸ்ட்ராட்டஜி இந்த இந்தியா பசிபிக். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, குஜராத் கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் இன்கம் லிமிட் ஃபார் தி ஆர்டிஇ ஸ்கூல் அட்மிஷன்ஸ். ஆல்ரெடி 1.20 lakh crore ஃபார் ரூரல் அண்ட் 1.50 lakh crore ரூரல் அர்பன் ஏரியாஸாக இருந்தது. இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, நியூ லிமிட் வந்து 6 lakh per annum அப்படின்றதுக்காக மாற்றிருக்காங்க. ஓகே தானே? ஸோ ஆர்டிஇ அட்மிஷன் அப்படின்னா என்ன? ரைட் டு எஜுகேஷன் 2009 ஆக்ட் படி மாணவர்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்ட். அவங்க ஆல்ரெடி இந்த ஒரு கோட்டா மாதிரி வச்சுருந்தாங்க. 1.20 லேக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இல்லை 1.50 லேக் இருக்கிறவங்களுக்கு இத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சீட்டை ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. பட் இப்போ இந்த க்ரைட்டீரியாவை 6 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட், சைனா அன்வீல்ஸ் பிளான்ஸ் டு பூஸ்ட் இன்கம்ஸ் கன்சப்ஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ சைனா எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ சைனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத, பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய தேவை. பட் மற்ற நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃபோட கான்செப்டே வந்து ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் ஓவராலாக நியூஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த நியூஸை சேர்த்து கொடுக்குறோம். பட் நான் வீடியோவில் சொல்லும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சந்திராயன் 5 மிஷன் அப்ரூவ்டு, இஸ்ரோ எய்ம்ஸ் ஹியூமன் மூன் பை 2040. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம போன நியூஸில் ஒரு கிளாஸில் பார்த்தோம். எந்த நாடு வந்து, ஸோ யார் வந்து எந்த இயர்க்குள்ள ஹியூமன் ஸ்பேஸ் மிஷனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இஸ்ரோவோட டார்கெட் என்ன அப்படின்னா 2040 இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எது கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பான் கூட சேர்ந்து தான் இந்த லூனா லேண்டிங் கேப்பபிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அதில் த மிஷன் வில் கேரி 350 kg rover aimed at improving lunar landing technologies and supporting human missions. ஸோ 350 கிலோகிராம் கொண்ட ரோவரை யூஸ் பண்ண போகிறாங்க. யார் கூட சேர்ந்து? ஜப்பான் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிடிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். ஓகேவா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக படிங்க. ஸோ பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்றது நானும் பார்த்துட்டேன், நானும் சொல்லிட்டேன் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃபார் திஸ் மந்த், மார்ச் மந்த் மட்டும். பட் ஏப்ரல் 1 மார்க்டோ ஆஃபீஸர் .in, ஓகேவா? .in இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுக்க போகிறோம். மறக்காமல் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நோ காஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ காஸ்ட்டில் 2 கோர்சஸ். இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் டெய்லி வெக்காப்ஸ் கோர்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெக்காப்ஸ் கோர்ஸ் நம்ம 1.5 இயராக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ பட் ப்ராப்பராக இப்போ தான் நம்ம வெப்சைட்லேருந்து நீங்கள் பிடிஎஃப் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அட்லீஸ்ட் ஒருத்தவங்கள்ட்டாச்சும் இந்த பிடிஎஃப்யோ இல்லைனா இந்த வீடியோவையோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான நியூஸ் கிளாஸில் உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.